ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கேஜி கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சுவையான மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். மீனோட வாலும் தலையும் வச்சு சூப்பராக ஒரு மீன் குழம்பு எப்படி வைக்கலான்றதை பார்க்கலாம். அதுக்கு மீனை இந்த மாதிரி மசாலா தடவி எடுத்து வச்சுக்குவோம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்குவோம். ஃபுல்லாக மொறுன்னு பொரிக்காமல் இந்த மாதிரி லைட்டாக போட்ட உடனே எடுத்துடுங்க. வாங்க இப்போ இந்த குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு இது கூட வெந்தயம் சேர்த்துக்குவோம். வெந்தயம் பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இது கூட சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். இதையும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நல்லா இது ரெண்டையும் பொன்னிறமாக வதக்கிடுங்க. இப்போ இது கூடவே ஒரு கையளவுக்கு பூண்டு நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். அப்போ நல்லா வாசமாக வரும். நல்லா இது எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ இதுக்கு லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இது கூடவே குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி அரைச்சி போடும்போது நமக்கு குழம்பு நல்லா திக்காக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். அது வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா புளி கரைசலும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க விடுங்க. குழம்புல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இந்த டைமில் நாம் பொரித்து வச்சுருக்க மீன்களை இது கூட சேர்த்துக்குவோம். மீனை சேர்த்துட்டு நல்லா லைட்டாக ஒரு கிளறிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா குழம்பு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சுண்டி வரும். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நல்லா தண்ணி வற்றுற அளவுக்கு வச்சுடுங்க. இந்த டைமில் நமக்கு தேவையான அளவு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே மீனை பொரிச்சிட்டு எண்ணெயில் போட்டு எடுத்தனால நமக்கு ரொம்ப நேரம் டைம் ஆகாது. நல்லா குழம்பு நல்லா சுண்டி வரும். நம்ம இதை ஒரு கிரேவி பதத்துக்கு கூட கொண்டு வரலாம். இந்த மாதிரி நம்ம பொரித்து செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. ஆனால் எண்ணெயை நல்லா வடித்து எடுத்துடுங்க. எண்ணெய் அதிகம் சேர்க்கக்கூடாது. மீன் பொரித்து எடுக்கும்போது ஆயில் இல்லாமல் எண்ணெயை வடையை கட்டி சேர்த்துக்கோங்க. மீனை மட்டும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.